இளஞ்செடிகளின் வேர்களையும் சாப்பிடுங்க. ஆனா செடி வளர்ந்த அப்புறம் அந்த இலையையோ செடிகளுடைய வேர்களையோ இது சாப்பிடாது. இந்த மரவட்டைகளின் நன்மைகளை பார்க்கலாங்க. இது மண்புழுக்கள் செய்யும் வேலையை செய்யுங்க. அதாவது மண்ணுக்குள்ளேயே கீழே இருந்து மேலே வரும், மேல இருந்து கீழே வரும், இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர்றதுனால மண்ணுல இருக்க அந்த கெட்டித்தன்மை இல்லாம செய்யுதுங்க. இதனால செடியினுடைய வேர்கள் நல்லா வளருங்க. இது செடிக்கு தீமை செய்யக்கூடிய எறும்புகள் பூச்சிகளையும் சாப்பிட்டுடுங்க. அப்புறம் வேர்களை சேதப்படுத்தும் புழுக்களையும் சாப்பிட்டுடும். அடுத்துதான் மண்ணில் செடிக்கு தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகள் ஃபங்கஸ்களையும் இது சாப்பிடுங்க. அதனால செடிகளுக்கு பூஞ்சை நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. தோட்டத்து மண்ணில் செடியிலெல்லாம் இருக்கிற மரவட்டைங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கெமிக்கல் ஸ்ப்ரே உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. காரணம், செடிகள் பாதிக்கப்படும், மண்ணில் நச்சுத்தன்மை அதிகமாயிடுங்க, மண்ணில் இருக்கிற மண்புழுக்கள்லாம் இறந்துரும். அதனால மரவட்டைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையான